ஹாய் guys, hope you are doing well. This is Nada. இது என்னோட யூடியூப் சேனல் நதாஸ் டைரி. என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருந்தேன். அதாவது ஏஎல் பிள்ளைகள் வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அதை செய்வோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்னோடய பிளானாக இருந்துச்சு. கிழமையை போல் நான் யூனிவர்சிட்டிக்கு இன்றைக்கி போயிருந்தேன். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 hours தான் மார்னிங் லெக்சர்ஸ் இருந்துச்சு, 8 to 10. அதை முடிச்சுட்டு அப்படியே வார நேரம் எங்களுக்கு வந்து இந்த மாதமே அட்மின் லோவில் வந்து கிளாஸ் ரூம் டெஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தேவையான பிடிஎஃப் எல்லாம் பிரிண்ட் எடுத்துக்கொண்டு இன்றைக்கி அப்படியே ரூமுக்கு போகிறது தான் பிளான். ரூமுக்கு போன உடனே வந்து படிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரூமுக்கு போய் கொண்டிருந்தேன். 10 மணிக்கு எங்களுக்கு வந்து இன்றைக்கி லெக்சர்ஸ் முடிஞ்சதுனால கேன்டீனில் வந்து சாப்பிட கிடைக்கல. ஸோ இன்றைக்கி போய் ரூம்மேட்ஸோடு சேர்ந்துட்டு சாப்பிட்டு அடுத்த வேலைகளை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏஎல் பிள்ளைகள் வந்து அவங்களோட டைமை மேனேஜ் பண்ணி அவங்களோட 3 சப்ஜெக்டையும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் என்னோட ஏஎல் டைமில் யூஸ் பண்ணின ஒரு ஸ்டடி டைம் டேபிளை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய ஸ்டடி டிப்ஸும் இடையில வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், உங்களில் கொஞ்சம் பேர் வந்து நைட் ஓலாக இருப்பீங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் ஏர்லி பேர்ட்ஸாக இருப்பீங்க. ஐ மீன் நைட்டில் லேட் நைட் வரைக்கும் முழிச்சிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நான் காலையில் எழுப்பி படித்தா தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைம் சூட்டபுளாக இருக்குதோ அந்த டைமை நீங்கள் பார்த்து தான் உங்களுக்கான டைம் டேபிளையும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளணும். நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்களுடைய ரிசர்ச்சில் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மார்னிங்கில் நாம் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆக்டிவாக படிக்கிறோமோ அதை வச்சு எங்களோட ரிசல்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஏஎல் டைமில் வந்து நான் வந்து ஸ்டடி பண்ணக்கொள்ள கூடுதலாக வந்து நான் மார்னிங்கில் எழும்புகிற ஒரு ஹேபிட் ஒன்று என்கிட்ட இருக்கும். இந்த மார்னிங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மார்னிங்கில் எங்களோட மூளை வந்து மிகவுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லையா? அந்த நேரத்தில் எங்களுக்கு ஹார்டான இருக்கக்கூடிய பாடங்களை வந்து படித்து அப்படின்னு சொன்னால் ஈஸியாக எங்களுடைய மூளை வந்து அந்த விஷயங்களை வந்து எடுத்துக்கொள்ளும். ஸோ நீங்கள் ஏலியா எல்லாமே படிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கான நேரமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் என்னோட ஏஎல்ல தமிழ், ஜியோகிராஃபி, அதே மாதிரி இஸ்லாம் இந்த 3 சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அப்படிங்கிறதுனால அதை மெயின் பண்ணி தான் நான் உங்களுக்கு இதில் வந்து ஒரு டைம் டேபிள் வந்து போட்டு காட்டியிருக்கிறேன். ஸோ நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணினீங்களோ அதை உங்களுக்கு எந்த நேரத்தில் படிக்கக்கூடியதாக இருக்குதோ அதை நீங்கள் மெயினாக வச்சு உங்களோட டைம் டேபிளை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் மெயினாக காலையில் 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளானை எப்படி பண்ணி கொள்ளலும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை போட்டிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிலேருந்து நீங்கள் உங்களோட ஸ்கூல் போகிற நேரம் வரைக்கும், அதாவது 6:45 வரைக்கும் நீங்கள் மார்னிங்கில் வந்து படிக்கலாம். அதாவது ஒரு 2 மணித்தியாலமும் 45 நிமிஷமும் நீங்கள் வந்து படித்து கொள்ளலும் மார்னிங்கில். அதுக்கு பிறகு நீங்கள் ஆஃப்டர் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு பிறகு 2 மணிலேருந்து நீங்கள் 4 மணி வரைக்கும் நல்லாவே கொஞ்சம் நேரம் தூங்கி உங்களோட ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ அதர் பிளான்ஸை வந்து நீங்கள் பண்ணிக்கொள்ளலும். அதுக்கு பிறகு நீங்கள் 4 மணிலேருந்து கட்டாயமாக படிக்கிறதுக்கு உட்காரணும். படித்து அந்த பிளான் வந்து உங்களுடைய 10 மணி வரைக்கும் போகணும். 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்ஸை வந்து வரும். நீங்கள் வந்து சும்மா ஒரு ஏ பாஸ் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் வந்து A+ எடுக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு Z ஸ்கோர் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நான் போட்டிருக்கக்கூடிய இந்த பிளான்ஸை வந்து, அதாவது இந்த டைம் டேபிளில் வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பாருங்கள். ஒரு வேளை இது வந்து உங்களுக்கு சூட் ஆகலாம். இதில் வந்து நான் போட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கெப் வரும் அவர்கிட்ட 6:45 7 மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு 2 மணிக்கு பிறகு வந்து நீங்கள் உங்களுடைய
ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட அடுத்த பிளானை வந்து நீங்கள் பண்ண தொடங்கலாம். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுமிட்டு படிக்க தொடங்கிடலாம். சரியா? இதுதான் நான் என்னோடய ஏஎல் டைமில் நான் ஃபாலோ பண்ணின ஒரு பெஸ்ட்டான ஒரு டைம் டேபிள். ஸோ காய்ஸ், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இன்பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோ எவ்வளவும் தான். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விலாகோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.